டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஒரு நம்பர் ரெண்டால வகுப்படணும்னா எப்படி இருக்கும்? கடைசி டிஜிட் வந்து ரெட்டப்பட நம்பராக இருக்கும், ஈவன் நம்பராக இருக்கும். அதாவது 0, 2, 4, 6, 8 இருந்துச்சுன்னா கடைசி நம்பர் கண்டிப்பாக ரெண்டால் வகுப்படும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 246 கடைசி நம்பர் ரெட்டப்பட நம்பர். ஸோ இது ரெண்டால வகுப்படும். 3ஆல வகுப்படணும்னா அதில் உள்ள டிஜிட்டை பூரா கூட்டணும், சம் ஆஃப் த டிஜிட்ஸ். அது 3ஆல வகுப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக 3ஆல வகுப்படும். ஒரு எக்ஸாம்பிள் 279, இதை பூரா கூட்டணும்னா 18 வரும். இந்த 18 3ஆல வகுப்படும். ஸோ இந்த 279 3ஆல வகுப்படும். நன்றி. ஒரு நம்பர் 7ஆல வகுப்படணும்னா அந்த நம்பர் எப்படி இருக்கும்னா டபுள் த லாஸ்ட் டிஜிட் அண்ட் சப்ட்ராக்ட் ஃப்ரம் ரிமைனிங் நம்பர். இப்போ உதாரணத்துக்கு 49 7ஆல வகுப்படணும்னா கடைசி நம்பரை டபுள் பண்ணிக்கிங்க, அதாவது 18. அந்த 18 4ஐயும் உள்ள வித்தியாசம் என்ன வந்துடும்? 14. அந்த 14 7ஆல வகுப்படுமா? கண்டிப்பாக இந்த 49 7ஆல வகுப்படும். இப்போ பாருங்க, இந்த 343 செக் பண்ணுமா? இதை டபுள் பண்ணிக்கிங்க, 3 3 என்ன வந்துடும்? 6. இந்த 6ஐ கொண்டு இந்த 34 மீத உள்ள நம்பரில் கழிச்சோம்னா 28. 28 கண்டிப்பாக 7ஆல டிவைட் ஆகும். ஸோ இது 7ஆல டிவைட் ஆகும். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் பாருங்க. நன்றி, வணக்கம். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். 4ஆல வகுப்படணும்னா அந்த எண் எப்படி இருக்கும்னா கடைசி 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. எவ்வளோ நம்பர் இருந்தாலும் கடைசி 2 டிஜிட் 4ஆல வகுப்பட்டுச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் 4ஆல வகுப்படும். இப்போ 648, இந்த 48 4ஆல வகுத்துடலாம், 12ன்னு வகுத்துடலாம். ஸோ இந்த 648 4ஆல வகுப்படும். அடுத்தது வந்து 5ஆல வகுப்படணும்னா கடைசி நம்பர் என்னதான் இருக்கணும்னா 0வா இருக்கணும் அல்லது 5ஆ இருக்கணும். 5ஆ இருந்துச்சுன்னா 5ஆல வகுப்படும். 6ஆல வகுப்படணும்னா அது 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். 2ஆல வகுப்படணும்னா ப்ராப்பர்ட்டி என்ன வந்துடும்? கடைசியில் ஈவன் நம்பராக இருக்கணும், இருக்கு. 3ஆல வகுப்படணும்னா எல்லாத்தையும் கூட்டுங்க, 18. அது 3ஆல வகுப்படுது. ஸோ 6ஆல வகுப்படும். நன்றி. ஒரு நம்பர் 8ஆல டிவைட் ஆகணும்னா அந்த நம்பருடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? கடைசி 3 டிஜிட்டை எடுத்து அதை 8ஆல வகுப்பட்டுச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் 8ஆல வகுப்படும். இப்போ உதாரணத்துக்கு என்ன வந்துடும்? எக்ஸாம்பிள், கடைசியில் 648. இந்த 648 எடுத்து முன்னால் எவ்வளோ நம்பர் இருக்கட்டும், ஏகப்பட்ட நம்பர் இருந்தாலும் இதை வகுத்துட்டோம்னா 8 8 64 ஒரு 8. அப்புறம் என்ன வந்துடும்? இதை டிவைட் ஆகுது. ஸோ முன்னால் எவ்வளோ நம்பர் இருந்தாலும் இது 8ஆல வகுப்படும். கடைசி 3 நம்பரை பார்க்கணும். அடுத்தது 9ஆல வகுப்படணும்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ், எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். அது 9ஆல வகுப்பட்டுச்சுன்னா அது 9ஆல வகுப்படும். இப்போ உதாரணத்துக்கு 729, இதை பூரா ஆட் பண்ணி அதை 9ஆல வகுப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது 9ஆல வகுப்படும். 10னா கடைசி நம்பர் 0. நன்றி, வணக்கம். டிவிசிபிலிட்டி ரூல். 11ஆல எப்படி டிவைட் பண்ணணும், அந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதாவது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். இப்போ உதாரணத்துக்கு இந்த 12155 அந்த நம்பர் எடுத்துக்கணும். ஒரு நம்பர் விட்டு கீழே கோடு போட்டிருக்கேன் பாருங்க, இந்த 1 1 2 2 5 கூட்டினா 7. ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இதை ஆட் பண்ணுங்க, 2 5 ஆட் பண்ணால் 7. இந்த வித்தியாசம் 0 வந்தாலும் 11 22 33 44 55 அந்த 11ஆல அடிபோகக்கூடிய நம்பர் வந்தாலும் அந்த நம்பர் கண்டிப்பாக 11ஆல டிவைட் ஆகும். நன்றி. 15ஆல டிவைட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டி, 3ஆலையும் டிவைட் ஆகி 5ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது 15ஆல டிவைட் ஆகும். 3ஆல டிவைட் ஆகிறதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், 5ஐயும் பார்த்துருக்கோம். அதாவது 3னா எல்லா டிஜிட்டையும் கூட்டணும், அது 3ஆல டிவைட் ஆச்சுன்னா 3ஆல டிவைட் ஆகும். 5னா கடைசியில் என்ன இருக்கணும்? 0 இருக்கணும் அல்லது 5 இருக்கணும். அப்படி இருக்குது, ரெண்டுமே டிவைட் ஆகுது. ஸோ இந்த 375 வந்து டிவைட் ஆகும் 15ஆல. அடுத்தது 16ஆல டிவைட் ஆகிறதுக்கான ஸ்பெஷாலிட்டி, கடைசி 4 டிஜிட்டை எடுத்துக்கோங்க அந்த நம்பரை. அது 16ஆல டிவைட் ஆச்சுன்னா அங்கே முன்னால் என்ன நம்பர் இருந்தாலும் டிவைட் ஆகும். இதுக்கு முன்னால் 20 நம்பர் இருந்தாலும் சரி, 10 நம்பர் இருந்தாலும் சரி, இந்த நம்பர் 16ஆல டிவைட் ஆகும். ஸோ இது முன்னால் என்ன நம்பர் இருந்தாலும் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 16ஆல டிவைட் ஆகும். ஓகே, நன்றி.